செய்திகள். 8000 ஊழியர்கள் பணி நீக்கம் செய்ய உள்ளதாக மெட்டா நிறுவனம் அறிவித்துள்ளது. லெபனான் இஸ்ரேல் இடையே போர் நிறுத்தம் மேலும் 3 வாரங்களுக்கு நீட்டிப்பு. மேற்கு வங்கத்தில் அரசுக்கு எதிரான மனநிலை உச்சத்தில் உள்ளது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் வரலாறு காணாத வகையில் பதிவான 85.12% ஓட்டுகள் ஆட்சி மாற்றத்திற்கான ஓட்டுகள் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் 5 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு 5 மரண தண்டனை வழங்கி நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். விரிவான செய்திகள். உலகின் முன்னணி சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், த்ரெட்ஸ் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றின் தாய் நிறுவனமாக மெட்டா உள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் இந்த நிறுவனத்தில் 78,865 பேர் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிறுவனம் செயற்கை நுண்ணறிவு துறையில் கவனம் செலுத்தி வருகிறது. இத்துறையில் இந்த ஆண்டு மட்டும் 135 பில்லியன் அமெரிக்க டாலர், அதாவது இந்திய மதிப்பில் 12.72 லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்துள்ளது. இது கடந்த 3 ஆண்டுகளில் ஆன செலவுக்கு சமமான தொகை. இதை ஈடு செய்யும் வகையில் மொத்த பணியாளர்களில் 10% சுமார் 8000 பேரை பணி நீக்கம் செய்ய போவதாக அறிவித்துள்ளது. லெபனான் இஸ்ரேல் இடையேயான போர் நிறுத்தம் மேலும் 3 வாரங்களுக்கு நீட்டித்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தாக்குதலை தொடங்கியதை அடுத்து ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுத குழுவான லெபனானின் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது. இதையடுத்து ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி கொண்டே லெபனான் மீதும் இஸ்ரேல் தாக்குதலை தொடர்ந்தது. இதில் ஹிஸ்புல்லா தலைவர்கள் பலர் உயிரிழந்ததோடு லெபனான் பொருளாதார ரீதியாகவும் கடும் பின்னடைவை சந்தித்தது. இந்நிலையில் அமெரிக்காவின் முயற்சியால் லெபனான் மற்றும் இஸ்ரேல் இடையே போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. இது கடந்த ஞாயிறு முடிவுக்கு வந்த நிலையில் அதனை மேலும் நீட்டிப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் வாஷிங்டன் டிசியில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையில் ஏப்ரல் 23 நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், போர் நிறுத்தம் 3 வார காலத்திற்கு நீட்டிக்கப்படுகிறது. இரு நாடுகளுக்கும் இடையே அமைதி ஒப்பந்தம் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிவித்தார். மேற்கு வங்க தேர்தல் குறித்து செய்தியாளர்களை சந்தித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இந்த தேர்தலில் வாக்காளர் பட்டியல் சுத்திகரிக்கப்பட்டது, போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர், ஊடுருவல்காரர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டன, நிர்வாகம், போலீஸ் மற்றும் மத்திய பாதுகாப்பு படையினர் அனைத்து விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்தனர். தேர்தல் கமிஷனும் முறைகேடுகளை தடுப்பதில் கவனம் செலுத்தியுள்ளது. மேலும் மேற்கு வங்கத்தில் அரசுக்கு எதிரான மனநிலை உச்சத்தில் உள்ளது. மக்களின் கோபம் சுதந்திரமாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் முடிவுகள் எங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்ற முழு நம்பிக்கை உள்ளது என்றும் கூறினார். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழக சட்டசபை தேர்தலில் 85.12% ஓட்டுகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. தமிழக தேர்தல் வரலாற்றில் இந்த அளவு ஓட்டுகள் பதிவாகியிருப்பது இதுதான் முதல் முறையாகும். இந்த ஓட்டுகள் ஆட்சி மாற்றத்திற்கான வாக்குகள் தான் என்பதை அனைவராலும் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த தீர்ப்புக்காகத்தான் தமிழக மக்கள் காத்திருந்தார்கள். இந்த தீர்ப்பு தான் தமிழக மக்களுக்கு நகர ஆட்சியில் இருந்து விடுதலை அளிக்கப் போகிறது. இந்த தீர்ப்பை வழங்கிய வாக்காளர்களுக்கு எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே மருதிப்பட்டியை சேர்ந்தவர் சந்திரன். இவர் கடந்த 2024ஆம் ஆண்டு 9 முதல் 10 வயதிற்குட்பட்ட 5 குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதுகுறித்து திருப்பத்தூர் மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சந்திரனை கைது செய்தனர். வழக்கை சிவகங்கை போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி கோகுல் முருகன் விசாரித்தார். 5 சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் சந்திரனுக்கு 5 மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் ரூபாய் 11,000 அபராதம் கட்ட வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதி, பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்கு தலா 7 லட்சம் வீதம், அரசு 5 பேருக்கு 35 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் என தீர்ப்பளித்தார்.